அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியில் டிஆர்பியிலிருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கான வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒவ்வொரு துறை சார்ந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளிவரும்போது 2708 காலி பணியிடங்களுக்கான தேர்வாக வந்தது. இன்னும் காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இம்மாத இறுதியில் பார்த்திங்கன்னா இதற்கான அப்டேட்டை நாம் எதிர்பார்க்கலாம். இந்தியன் மியூசிக் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டேனில் ஒரு காலி பணியிடமும் எஸ்சிஏ விமனுக்கு ஒரு காலி பணியிடமும் ஆக மொத்தம் 2 காலி பணியிடங்கள் இந்தியன் மியூசிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்கு மொத்தம் 7 காலி பணியிடங்கள் உள்ளன. ஒவ்வொரு துறை சார்ந்து ஒதுக்கப்பட்டுள்ளன. ஜென்ரல் டேனுக்கு ஒரு வேக்கன்சி, விமனுக்கு ஒரு வேக்கன்சி, பிசியில் ஜென்ரலுக்கு ஒரு வேக்கன்சி, விமனுக்கு ஒரு வேக்கன்சி. பிசிஎம் காலி பணியிடங்கள் எதுவும் அறிவிக்கப்படலை. எம்பிசியில் ஜென்ரலுக்கு 1, விமனுக்கு 1, எஸ்சி ஜென்ரலுக்கு 1, எஸ்சிஏல காலி பணியிடங்கள் எதுவும் கிடையாது, எஸ்டிலையும் கிடையாது. ஆக மொத்தம் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனை பொறுத்தளவு ஜென்ரல் டேனில் 2 வேக்கன்சி, பிசியில் 2 வேக்கன்சி, எம்பிசியில் 2 வேக்கன்சி, ஒரு ஜென்ரல் ஒரு விமன்ஸ் ப்ரையாரிட்டி. ஆக மொத்தம் 7 வேக்கன்சி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 205 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜென்ரல் டேனில் பார்த்திங்கன்னா 34, ஜென்ரல் விமன் 15 காலி பணியிடங்கள், பிசி ஜென்ரல் 29 காலி பணியிடங்கள், பிசி விமன் 13 காலி பணியிடங்கள், பிசிஎம் ஜென்ரல், பிசிஎம் முஸ்லிம்ஸ்க்கு ஜென்ரல் 3 வேக்கன்சி, பிசிஎம் விமன் 2 வேக்கன்சி, எம்பிசி ஜென்ரலுக்கு 23 வேக்கன்சி, எம்பிசி விமனுக்கு 8 வேக்கன்சி, எஸ்சி ஜென்ரலுக்கு 14 வேக்கன்சி, எஸ்சி விமனுக்கு 6 வேக்கன்சி, எஸ்சிஏ ஜென்ரலுக்கு 3 வேக்கன்சி, எஸ்சிஏ விமன் 2 வேக்கன்சி, எஸ்டி ஜென்ரல் 2 வேக்கன்சி. அதுக்கடுத்து டிஎம்க்கு 9, 4, 7, 3, 1, 1, 5, 3 அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. இது பிடபிள்யூடிக்காக, ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்க்காக. ஆக மொத்தம் எல்லாம் சேர்த்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவு 205 காலி பணியிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவு இந்தியன் மியூசிக்கு 2, ஜேர்னலிசத்துக்கு 7, மேத்தமெட்டிக்ஸ்க்கு 205. மைக்ரோபயாலஜிக்கு மொத்தம் 25 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கிராண்ட் டோட்டல் 25. ஓகேங்களா. ஜென்ரல் டேனுக்கு 3, ஜென்ரல் டேன் விமனுக்கு 2, பிசி ஜென்ரலுக்கு 4, பிசி விமனுக்கு 2, பிசிஎம் ஜென்ரலுக்கு 1, எம்பிசி ஜென்ரலுக்கு 1, எம்பிசி விமனுக்கு 1, எஸ்சி ஜென்ரலுக்கு 2, எஸ்சி விமன் 1. அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்க்காக எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 25 கொடுத்துருக்காங்க. மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. மெரைன் பயாலஜி ஆல்ரெடி ரிசல்ட் வந்துருச்சு. அது மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன்ஸ் துறைக்கு 4 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன்ஸ்க்கு 4 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு ஒரு வேக்கன்சி, பிசி ஜென்ரலுக்கு ஒரு வேக்கன்சி, பிசிஎம் வேக்கன்சி இல்லை, எம்பிசி ஜென்ரலுக்கு ஒரு வேக்கன்சி. அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு 1, ஆக மொத்தம் 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மலையாளத்துக்கு 1, நியூட்ரிஷன் டயபெட்டிஸ்க்கு 23, டயட்டிஸ்க்கு நியூட்ரிஷனுக்கு 23 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்தளவு 27 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு 27 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ்க்கு 152 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ்க்கு 152 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி வைஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஜென்ரல் டேனுக்கு 25, ஜென்ரல் டேன் விமனுக்கு 12, பிசி ஜென்ரலுக்கு 21, பிசி விமனுக்கு 10, எம்பிசி ஜென்ரலுக்கு 3, எம்பிசி விமன்ஸுக்கு 1. ஓகேங்களா. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசிஎம் முஸ்லீம்ஸ் ஜென்ரலுக்கு 1. அடுத்து விமன்ஸ் ப்ரையாரிட்டிக்கு 17 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசி ஜென்ரலில் 17 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 25, 12, 21, 10 இது எல்லாமே ஜென்ரல் வேக்கன்சிக்கும் பிசிக்கும். அடுத்து பிசிஎம்மை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா 3 வேக்கன்சி ஜென்ரலுக்கு, ஒரு வேக்கன்சி பெண் போட்டியாளருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்பிசி ஜென்ரலுக்கு 17 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா புரியும். அடுத்து அதே இதில் விமனுக்கு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்சி ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 11 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து விமன்ஸ்க்கு 5 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து
எஸ்சி ஏக்கு ஜென்ரலுக்கு 1, விமனுக்கு 1, எஸ்டி ஜென்ரலுக்கு 1. ஆக மொத்தம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாம் சேர்த்து 152 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் சயின்ஸ் எஜுகேஷன்ஸ்க்கு 4 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு 4 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. சைக்காலஜிக்கு 13. ஓகேங்களா? இதான் 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50 சப்ஜெக்ட்ஸ்க்கான 38லேருந்து 50 சப்ஜெக்ட்ஸ்க்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியை பொறுத்தளவு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் இருக்குது. இன்னும் காலி பணியிடங்கள் ஒரு 1200க்கு மேலே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 1:2 அடிப்படையில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நேர்காணல் நடக்கும். ஓகேங்களா? நேர்காணலை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 மதிப்பெண்கள். அதில் கண்டென்ட்டு உங்களுடைய நாலேஜ் கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மதிப்பெண்களுக்கு மொத்தமாக சேர்த்தா உங்களுக்கு 15 மதிப்பெண்கள். அந்த 5 மதிப்பெண் வந்து உங்களுடைய நாலேஜ் அண்ட் கண்டென்ட்டுக்கு. டெலிவரிக்கு 5 மதிப்பெண். ஓகேங்களா? அந்த கண்டென்ட்டை எப்படி டெலிவர் பண்ணுறீங்க அப்படின்றதும் அண்டர்ஸ்டாண்ட் பட் ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்க்கு 5 மதிப்பெண். டோட்டலாக 15 மதிப்பெண்ணுக்கு கணக்கிடப்படுது. டோட்டலாக 230, கிராண்ட் டோட்டல் வந்து 230க்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ஆனது அதிவிரைவில் நடக்க போகுது. மீண்டும் இது சார்ந்த அடுத்த ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி.